குட் மார்னிங் ஜிஆர்டிவி வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஷோல்டர் வந்து தூக்க முடியாது, இல்லை ஷோல்டர் தூக்கும் போது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை ஒரு வலி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, வீட்டில் சிம்பிளாக நம்ம துப்பட்டாவை இல்லைனா டவலை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய எக்ஸசைசஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவை ஒரு துப்பட்டா இல்லைனா ஒரு டவல் எடுத்துக்கோங்க. ஸோ துப்பட்டா இல்லை டவலை நல்லா இப்படி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு கீழே இருந்து மேலே எவ்வளோ தூரம் உங்களால் லிஃப்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பின்னாடி வரைக்கும் கொண்டு போகணும். அப்படியே மெதுவாக கீழே கொண்டு வாங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போது இங்கேருந்து செஸ்ட் லெவலில் லிஃப்ட் பண்ணணும். இப்படி லிஃப்ட் பண்ணிவிட்டு மெதுவாக கீழே கொண்டு வாங்க. ஸோ உங்களோட துப்பட்டா வந்து நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணணும். இந்த எக்ஸசைஸும் 15லேருந்து 2 கவுண்ட் இல்லை 20 2 வாட்டி பண்ணணும். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ ஷார்ட் கிரிப், கொஞ்சம் வந்து உங்கள் கிரிப்பை வந்து குட்டியாக வச்சுக்கோங்க. குட்டியாக வச்சுட்டு இப்படி நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே செஸ்ட் ஒட்டி கொண்டு வாங்க. அப்படியே மெதுவாக கொண்டு போங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ டயக்னலாக இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலே தூக்கணும். கீழே கொண்டு வந்து இந்த சைட் தூக்கணும். உங்களோட ப்ரீதிங் நார்மலாக இருக்கணும். நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். எந்த ஒரு எக்ஸசைஸும் மூச்சு பிடிச்சி செய்யக்கூடாது. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ அப்படியே இதை பின்னாடி கொண்டு போய்க்கோங்க. நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு பின்னாடி லிஃப்ட் பண்ண முடியுமோ லிஃப்ட் பண்ணி கீழே கொண்டு வாங்க. ஓகே, இப்போ பின்னாடி இப்படி மேலே ஸ்ட்ரெச் பண்ணும், கீழே கொண்டு வரணும். ஸ்டார்ட். அதே மாதிரி ஆப்போசிட் சைட். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸும் நீங்கள் 15லேருந்து 20 வாட்டி எவ்ரிடே பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வாரத்திலேயே உங்களோட ஷோல்டர் சுற்றி இருக்கிற மசில்ஸ் வந்து அந்த ஸ்டிஃப்னஸ்லேருந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். அட் த சேம் டைம் பெயின் இல்லாமல் நீங்கள் வந்து பின்னாடி டச் பண்ணுறது, முதுகுக்கு சோப்பு போடுறது, இல்லை ஏதாவது ஒரு பொருள் எடுக்கணும்னா அந்த பெயின் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நாம பார்க்க போகிறது பசுமை சுவர்கள். பெருநகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நகரமயமாதலால மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமா சாலைகள்ல செல்லக்கூடிய வாகனங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும். பெருநகரங்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா மாசு. அந்த மாசு வந்து பாத்தீங்கன்னாக்கா நீர்ல மாசு ஏற்படுது, ஒலி மாசு என்பது ஏற்படுகிறது, காற்று மாசு. இந்த 3 விதமான மாசுகளை திணறி கொண்டிருக்கிறது நகரங்கள். கான்கிரீட் காடா மாறிவிட்டது இந்த நகரங்கள். அதனால சாலைகள்ல
ஏற்படக்கூடிய அந்த தூசு, புகை, சாலையில் அந்த டயர்கள் வந்து அந்த தரையில ஏற்படுத்தக்கூடிய ஒரு உராய்வு, அங்கு ஏற்படக்கூடிய ஒரு விதமான நாற்றம், அது மட்டும் இல்ல அங்க ஏற்படக்கூடிய ஒலி, சத்தங்கள், இது எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா வாகன ஓட்டிகளுக்கும் சரி, வாகனத்துல பயணம் செய்யறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குது. உடலை மட்டும் இல்ல, அது மனதையும் பாதிக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு மாற்று யோசனையா யோசிக்க வேண்டிய காலத்துல இன்னைக்கு நாம இருக்கோம். இந்த மாசு இதை மட்டும் பாதிக்காம அது என்ன செய்யுது அப்படின்னாக்கா வளிமண்டலத்தையே போய் பாதிக்குது. நம்முடைய வானிலைய, நம்முடைய பருவநிலைகளை, காலங்களையே அது பாதிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா அது இருக்கு. அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா பசுமை சுவர்கள் அப்படின்னு ஒண்ணு ஏற்படுத்தியிருக்காங்க. காற்று மாசு, நீர் மாசு, ஒலி மாசு வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. எங்கெல்லாம் வந்து இந்த பசுமை சுவர்களை வச்சிருக்காங்களோ அங்க 10 டெசிமல் அளவுக்கான சத்தம் வந்து குறைக்கப்படுகிறது. அந்த பசுமை சுவர்கள்ல இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் இருக்கு இல்லையா, அந்த தாவரங்கள் அந்த இடத்துல வாழ்றதே ஒரு பெரிய சவால். எல்லா தாவரங்களையும் அந்த மாதிரி பசுமை சுவர்ல நம்ம வச்சிட முடியாது. பார்ப்பதற்கு நமக்கு ஒரு அருமையான ஒரு சூழலை தர்றதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல நிறமுள்ள செடிகளாகவும் மலர்களாகவும் தரக்கூடியதாகவும் இருக்கணும் அது. அதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய தூசு, மாசு அதையெல்லாம் தாங்கி கொண்டு உயிர் வாழக்கூடிய தாவரமாகவும் இருக்கணும். அப்படி எல்லா தாவரமும் இருக்க முடியாது. அதுக்குன்னு சில விஞ்ஞானிகள் சில தாவரங்களை தேர்வு செய்து அந்த தாவரங்களை வைத்து அவங்க வந்து அந்த பசுமை சுவரை ஏற்படுத்துறாங்க. அந்த பசுமை சுவர்ல உள்ள அந்த தாவரங்களுடைய இலைகள் இருக்கு இல்லையா, அது என்ன தெரியுமா பண்ணுது, இந்த மாசுகள் எல்லாவற்றையுமே அது இழுக்குது. கவர்ந்து இழுத்து அதை பிரித்து கொடுக்கிறது அல்லது பிரித்து விடுகிறது. இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த சத்தம் அந்த இடத்துல இருக்கும், அந்த வெப்பம் அங்கேயே இருக்கும், அந்த தூசு அங்கேயே இருக்கும். அது நமக்கு ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்படுத்தும். ஆனா அதனுடைய அளவை கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி இந்த தாவரத்தில் உள்ள இலைகள் வந்து அதை கிரகித்து கொண்டு வேறொரு திசைக்கு மாற்றி அனுப்புவதன் மூலம், பிரித்து அனுப்புவதன் மூலம் அதனுடைய விளைவுகளை, அதனுடைய தன்மையை வந்து நீர்த்து போக வைத்து விடுகிறது. அப்போ இந்த பசுமை சுவர்களுடைய தேவை என்பது இன்றைக்கு அதிகரித்து வருகிறது. பசுமை சுவர்கள் இப்ப அடுத்த கட்டமா எப்படி போயிட்டு இருக்குன்னா பசுமை கட்டடங்கள் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சாலை ஓரங்கள்ல ஏதாவது பெருநகரங்கள்ல புதிதா இனிமே கட்டடம்லாம் கட்டணும்னா நிச்சயமாக பசுமை கட்டடமாக அது இருக்கணும் அப்படின்னு அரசாங்கமே இன்னைக்கு வந்து வழிகாட்டுதல் மதிப்பீடுகளை சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு பெருநகரங்கள்ல இருக்கக்கூடிய இந்த மாசுவை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் இன்னைக்கு இறங்கி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். எதனால இதை பண்றாங்க அப்படின்னா பெருநகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பறவைகளை நீங்க பார்ப்பதே ரொம்பவும் அரிது. பூச்சி இனங்கள் பார்க்கவே நீங்க முடியாது. அதே மாதிரி விலங்குகள், நம்முடைய நாய்கள் போன்ற விலங்குகளையும் நம்ம வந்து பார்க்கவே முடியாது. இப்ப இந்த பசுமை சுவர்களை ஏற்படுத்துவதன் மூலமா அந்த பசுமை சுவர்களை நோக்கி சில பூச்சிகள் வர்றதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு சில பறவைகள் எல்லாம் அங்க வந்து தங்குவதை நீங்க வந்து பார்க்கலாம். எப்படி ஒரு காலத்துல மரத்துல பறவைகள் கூடு கட்டிச்சோ, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பசுமை சுவர்களை நோக்கி பறவைகளும் வருவதை நம்ம பார்க்கலாம். அப்படி பிற உயிர்களுக்குமான முக்கியத்துவம் வழங்கப்பட்டு உயிர் மண்டலமாக அந்த உறவு சங்கிலி, அந்த உணவு சங்கிலி அருந்து விடாத அளவுக்கு இன்னைக்கு பயோ டிகிரேடபிள் இல்லாம இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே ஏற்ற ஒரு உலகத்தை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் இந்த பசுமை சுவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது புவி வெப்பமயமாதல்ல இருந்து எதிர்காலத்துல வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்னு சொல்ற மாதிரி மனித பார்வைகளும் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். நம்ம வந்து எல்லா பார்வைகளையும் புறந்தள்ளி விட்டு நம்முடைய சொந்த பார்வையை வச்சு நடக்கிறது தான் சிறந்த நடையாக இருக்கும். அதுதான் சிறந்த பார்வையாகவும் அமையும்னு வச்சுக்கோமே. அதாவது பனைமரத்துக்கு கீழே நின்று ஒருத்தன் பால் குடித்தாலும் அவன் பால் குடிக்கலை, கல் தான் குடிக்கிறான் அப்படின்னு தான் அந்த உலகம் சொல்லுமா. அதான் ஒருத்தர் கேட்டார், பனைமரத்துக்கு கீழே பசுமாட்டையே கொண்டு வந்து கட்டி பாலை கறந்து அப்படியே குடித்தாலும் கூட
பனைமரத்துக்கு கீழே நிற்கிறதுனால அந்த பசுமாடு பாலுக்கு பதிலாக கல்லைத்தான் கறக்கும் அப்படின்னு இந்த உலகம் நிரூபித்து காட்டும் அப்படின்னு சொன்னார். பார்வைகள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கும்போது எவிடன்ஸஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா செய்தியும் உண்மையாக தானே நம்ம நம்ப வேண்டியிருக்கோம். ஒரு மலைக்கு போகிற பாதை, நல்ல பெரிய மரம், நல்ல ஜிலு ஜிலு ஜிலுன்னு காற்று, நல்ல நிழலோட கூடிய மரம். காலையில் 7 மணிக்கு ஒரு இளைஞன் அங்கே வந்து நல்லா நீட்டி நிமிர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். காலையில் 7 மணிக்கு அந்த வழியாக முதல்ல ஒரு குடிகாரன் போகிறான். அடேங்கப்பா, படுத்து தூங்குறவன் பெரிய குடிகாரனாக இருப்பான் போல் இருக்க. 7 மணிக்கே எந்த கடைடா திறந்துருக்கு, இப்படி குடிச்சிட்டு இப்படி தூங்குற அப்படின்னு அவனை குடிகார பார்வை பார்த்துட்டு அவன் போகிறான். அடுத்து ஒருத்தன் வர்றான், விறகு வெட்டி. காலையில் காட்டுக்குள்ளே போய் விறகு வெட்டுறதுக்காக போகிறான். எப்பா, இவனை மாதிரி உழைப்பாளி உலகத்திலே கிடையாதுப்பா. 7 மணிக்கெல்லாம் இப்படி தூக்கம் வருமா? கடுமையாக உழைச்சிருந்தா தான் இவன் வந்து இந்த மாதிரி தூங்க முடியும் அப்படின்னு அவனுக்கு உழைப்பாளி அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்துட்டு அவன் போகிறான். 3வதா ஒரு திருடன், அவன் அந்த பக்கமாக கிராஸ் பண்ணான். அடேங்க அப்பா, நம்மளை விட பெரிய திருட்டு பயலாக இருப்பான் போல் இருக்கு. ராத்திரி பூரா விடாமல் ஒவ்வொரு வீடாக திருடி போட்டு திருடின பொருளெல்லாம் இங்கே மரத்தில் எங்கேயோ கிளையில் ஒளிச்சு வச்சுவிட்டு நிம்மதியாக படுத்து தூங்குறான் பாரு. இந்த நிம்மதி எப்படி வரும்? அளவுக்கு அதிகமாக திருட்டு பொருள் சேர்ந்தா தான் வரும். நல்லா தூங்குடா திருடா அப்படின்னு அவன் சொல்லிட்டு போனான். அவன் திருடு, அவன் பார்வை, அந்த திருட்டு பார்வை அப்படி முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு முனிவர் வந்தார். காலையில் அவர் ஏதோ காலையில் அப்படி போய்கிட்டு இருந்தார். இந்த இளைஞன் தூங்குறத பார்த்துட்டு, அப்பா நம்மளை விட பெரிய ஞானிப்பா, அதிகாலையில் முழிப்பு வராமல் இந்த நேரத்தில் எவ்வளவு அழகாக தூங்குறான்ல, அவன் முகத்தில் எவ்வளவு கலையாக இருக்குது பாருங்க, எவ்வளவு நிம்மதி இருக்குது பாருங்க. இந்த நிம்மதியான உறக்கம் என்பது ஞானம் அப்படியே மனசு முழுவதும் நிரம்பி வழிஞ்சாதான் இந்த நிம்மதி வரும். இவன் பெரிய ஞானி அப்படின்ட்டு போயிட்டாங்க. நண்பர்களே, உள்ள இப்போ அந்த மரத்தடியில் தூங்கிக்கிட்டு இருக்க இளைஞன் வந்து ஞானியா, திருடனா, குடிகாரனா, உழைப்பாளியா அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரூபம் காட்டினானே ஒழிய இவன் யாருங்கிறது அவனுக்கே தெரியாத. அவனை எழுப்புனா தான் அவனுக்கு தெரியும். அப்போ அவன் சொன்னா தான் நமக்கு தெரியும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உலகத்தில். உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி, மனிதர் எதையோ பேசட்டுமே, உன் மனதை பார்த்துக்க நல்லபடின்னு அந்த பாட்டு. மனசை பார்த்துக்கிறணும், மனசை பார்த்துக்கிட்டா போதும். அவர் என்னை அப்படி சொல்லிட்டாருன்னு வருத்தப்படவும் கூடாது, அவர் என்னை இப்படி பாராட்டிட்டாருன்னு அதுக்காக மகிழ்ச்சி படவும் கூடாது. உலகம் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சொல்லத்தான் செய்யும். எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன குறிக்கோளோடு இருக்கிறோம், நாம் என்ன இலக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், அதில் மட்டும் சரியாக இருந்தோம்னு வச்சுங்க, இந்த டிஸ்டார்ஷன் தான் நம்மளை வந்து அலக்கழிக்க செய்யும். சிதைவுகள் இல்லாமல் செல்லுகிற பாதை என்பது இலக்குகள் நோக்கி பயணிக்கிற ஒரு நேர்கோடாக அமையும். அப்படி நடப்போமே. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.